ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டிருந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக வீட்டிலேயே பெடிக்யூர் பண்ணுறது காமிச்சேன். அப்போ தான் வந்து கொலுசு பார்க்கும்போது ரொம்ப கருப்பாக இருந்தது. இது எப்படி வாஷ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தண்ணி அளவு வந்து கொலுசு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே வந்து போதும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னோட 2 கொலுசையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட இருந்து இதை அப்படியே விட்டுற போகிறேன். இந்த எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து நடக்கணும். இப்போ வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது சேர்த்தோன்னே நல்லா வந்து நுர கட்டி பொங்கி வரும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து கொலுசை ஒரு 2 நிமிஷம் வந்து போட்டு வச்சிருந்தாலே வந்து பாதி அழுக்கு கிட்ட வந்து போய் இப்போ அடுத்த ப்ராசஸ் இது இன்னுமே பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு வந்து கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துட்டு பழைய டூத் பிரஷ் வச்சு இதை நல்லா தேய்ச்சி எடுத்து இந்த கொலுசு வந்து என்னோட கல்யாண டயத்தில் வாங்கினதா. இப்போ 4 வருஷம் ஆச்சு. ஒன் டைம் கூட நான் வாஷ் பண்ணதே இல்லை. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தப்ப இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தது. நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய சேஞ்சாக தெரிஞ்சது. நல்லா இருந்தது. இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே உள்ள வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு காலில் வச்சு காமிச்சது. இப்போ நல்லா ஒரு சில்வர் பாலிஷாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.